என்னடா அது? பாம்பு கடி, தேள் கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும். மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும். இப்படிக்கு வைத்திய சித்தர், வைத்திய சிகாமணி, வைத்திய மாமணி, வைத்திய ஜடாமுனி, நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்கா? பாத்துருவோம். என்ன ஏதோ நுழைஞ்ச மாதிரி தெரியுது. டேய் வாங்கண்ணே. என்னடா இங்க? ஏன் விடுதான்? அப்ப வைத்தியரே நான் தான். நீயா? ஆமா, உங்களோட சேர்ந்து முன்னேறலாம்னு பார்த்தா அங்க அடி உதே. சரி அதை விடுறா. நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வித்தையா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்தேன், கத்துட்டு ஓடியாந்தேன். 4 நாள்லயா? ஆச்சரியமா இருக்க. அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ், ஐ அம் ஏ டாக்டர். இது மியா மியா டாக்டர்? ஐ அம் ஏ டாக்டர். ஓ, மியா மியா டாக்டரியா? டாக்டர், எஸ். என் மாட்டுக்கு 10வது ஊசி போடணும்ல, எப்ப போடுறீங்க? டேய், என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீல்ல, எப்ப தர போற? அண்ணா, என் மாடு நாளைக்கு கண்ணு போடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டேய், எனக்கு தெரியாம உங்ககிட்ட எதுல மாடு? வெளியே கட்டிருக்கேன், வாங்க பாக்கலாம். வா. டேய் வாடா. இதானே என் மாடு? எது? இதான். ஏண்டா, இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா? ஆமாண்ணே, இந்த மாடு வாங்கி 5-6 வருஷமாச்சு, சினையாவே இல்ல. அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு. 10 ஊசியில உன் மாடை சினையாக்கிறேன், ஊசிக்கு 100 ரூபாய் கொடுனாரு. நேத்து வரைக்கும் 9 ஆச்சு, இன்னைக்கு 10வது ஊசி போட வந்திருக்கேன். நாளைக்கே என் மாடு சினையாயிடுங்க. இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா? என்னென்ன கேனதனமா பேசுறீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல்ல. யாரா கேனிய? நீ கேனினா நான் கேனினாடா? ஊசி போட்டா காளை மாடு கண்ணு போடுமாடா? டேய், காளை மாடு கண்ணு போடுமாடா? குனிஞ்சு பார்க்கலங்க இது வரைக்கும். நான் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியாடா போட்ட? இல்ல, முதுகுல போட்டேன். முதுகுல போட்ட, மூக்குல போட்டேன். உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா. எடா அந்த 900. யோ, நீங்களும் அப்படித்தாயா? நியாயமா வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்க. இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை வித்து கொடுப்பீங்க. மாட்டை பிடிச்சிட்டு போயா. டேய், இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன். ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி. அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன். என்ன தம்பி? வட்டுமா தம்பி? டேய், உனக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. டேய், அந்த பொண்ணு லெட்டர் எழுதிருக்காடா? என்னன்னு? அன்னைக்கு நீ போட்ட போடல துண்டக்கான துணிக்கான்னு ஓடனல்ல, அன்னைக்கே காலோட போயிருப்பா. அதான் நேர வர பயந்துட்டு விழுந்தடிச்சு இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டிருக்கா. அட நீ யாரு? அட இங்க பாருடா. இதை உங்கள் காலை பிடித்து கேட்டதாக நினைக்கும். நீ போட்ட போடல அவ திமிரெல்லாம் இப்படி அடங்கி போயிருப்பாரு. கொண்டா பார்க்கலாம். ஏய், என்னடா பண்ற? அதுதான் அவளோட பணத்திமுறையெல்லாம் அடங்கி போச்சு. மன்னிச்சுக்கோன்னு வேற லெட்டர் எழுதி போட்டா. இனி எனத்துக்குடா செத்தப்பாம்பு அடிக்கணும். டேய் ஆனந்த், இன்னைக்கு நைட்டே மெட்ராஸுக்கு ட்ரெயின் இருக்கு. 2 பேருமே இன்னைக்கு நைட்டோட நைட்டா புறப்பட்டு போயிடலாம்டா. ஏய், யாரா அந்த லெட்டர் எழுதுனது? கையெழுத்து கொட்டை கொட்டையா இருக்கு. பொண்ணு கையெழுத்து தான்டா. உண்மையை சொல்லு, நீ தானே எழுதுன? பின்ன என்னடா, எவ்வளவு ஒருத்தி போலீஸ்ல மாட்டி விட்டான்னு அவளை அது பண்ண போற இது பண்ண போறேன்னு சொல்லி மெட்ராஸ்ல இருந்து இங்கேயும் வந்து இங்கேயும் போலீஸ் கிட்ட உதவாங்க. எப்ப பாத்தீங்க மூஞ்சிய உம்முன்னு வச்சிருந்தா வேற என்னடா பண்ண சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமாடா உனக்கு? எப்படி கெஞ்சிருப்பேன்? காலை பிடிச்சு கெஞ்சிரண்டா. அட போற, பெருசா காலை பிடிச்சு கெஞ்சினானம்மா. ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்து இப்படி காட்டியிருந்தீங்கன்னா அவளுக்கு பஸ்ஸே விட்டுட்டு ஓடி இருப்பாளுங்க. அதை விட்டுட்டு பெருசா காலை பிடிச்சு கெஞ்சினானம்மா. அட நம்ம நாட்டு பொம்பளைங்க புருஷனுக்கும் கூட பயப்பட மாட்டாளுங்க, அந்த கரப்பாம்பூச்சிக்கு தானே பயப்படுவாளுங்க. அதை விட்டுட்டா. ஆமாடா, அன்னைக்கு கரப்பாம்பூச்சியை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவளை எப்படி மிரட்டுறதுன்னு உன் மூலமா தெரிஞ்சுட்டேன். என்னடா சொல்ற? எந்த ரேப்பிங் கேஸ்ல என்ன மாட்ட வச்சாலும் அந்த ரேப்பிங்க வச்சு அவளை மிரட்டி நான் அவமானப்பட்ட மாதிரி அவளும் அவமானம் பண்ணும். அந்த காலேஜை விட்டு அவ ஓடணும். கொண்டா இந்த பரணி லெட்டர் வந்திருக்கு.
என்ன ரேப்பிங் கேஸ்ல தான் மாட்ட வச்சேன். அதே ரேப்பிங்ல வச்சு உன்னை அவமானப்படுத்தி இந்த காலேஜை விட்டு விரட்டாம நான் விட போறதில்ல. என்னடி பரணி, என்னமோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? ஒண்ணும் இல்ல, வந்து ரேப்பிங் பத்தி நீ என்ன நினைக்கிற? ரேப்பிங்? ரேப்பிங்கா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டி. என்னடி சொல்ற? ஆனா ஒண்ணு, ரேப்பிங்னா கண்டிப்பா புடவை கட்டிக்கணும். எத்தனையோ பேர் கண்ணிலே ரேப்புறானுங்க, அதை விட இது எவ்வளவோ பெட்டர். என்ன இதுல தத்தி தத்தி கட்டி பிடிப்பான், மூளைக்கு மூளை ஓடணும். கொஞ்சம் முரட்டுத்தனம் கலந்திருக்கும். மொத்தத்துல ரேப்பிங் இந்த டீயை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னடி சொல்ற புஷ்பா? ஆமாண்டி, இன்னைக்கு லெவல்ல தமிழ் பேப்பர்ஸ்ல முக்கால்வாசி நியூஸ் இந்த ரேப்பிங் தானே, அதனாலதான். ஏய், இது என்ன கொப்பை விட்டு சொத்தா போனா போதுன்னு விடுறதுக்கு? வீடு கிட்ட வச்சிருந்த மரத்தை அப்படி விரவு புழுக்கிற மாதிரி பொழந்து வச்சிருக்கிய, உனக்கு ஏதாவது இருக்காடா? நீங்க போகும்போது சொன்னது சரியா காதுல விழுங்க. எது காதுல விழுகலையா? சொல்லும் போது நீ என்ன தர புடுங்கிட்டு இருந்த? ஆண்டவன் எதுக்குடா 2 காது வச்சிருக்கான்? இப்ப 1க்கு 2 செய்யறதுக்கா? சொல்லுடா விளங்காத பையல. ஏலே, இப்படியே நீ ஒரு பக்கம் உன் மனசு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, நான் தெருவுக்கு தாண்டா போகணும், சட்டி எடுத்துக்கிட்டு தலையில முக்காடு போட்டுக்கிட்டு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு. சரிங்கண்ணா, விடுங்கண்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேனுங்க. நீ யாரா பெருசா அவனுக்கு வக்காலத்து வாங்குறவன்? எருமாட்டு தலையா? கை சூப்பர குழந்தை கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா? இப்ப பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டிய, அவன் வெட்டும் போது நீ என்ன வெள்ளாட சூப்பிட்டு இருந்த? திரியிறாங்க. இந்த கட்டையை வெட்டுறதுக்கே இவனுக்கு அறிவு இல்லையே, விட்டு கலெக்டராவே ஆயிருப்பான்னு சொன்ன. ஏய், உங்களை மாதிரி மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு சில்லா கலெக்டர் சாணியவா பொறுக்கிட்டு இருந்தாங்க. அறிவு கிட்ட பயிலோட மூஞ்சி மோரை பத்தியா? யோ மானசுனியம், அவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவன் படிக்கும் போது காலேஜ்ல தங்க பதக்கம் அதெல்லாம் வாங்கினவனியா. அவனை போய் இப்படி திட்டுறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறாதையா? அறிவு கெட்டவன, இந்த அறிவு கெட்டவன் நான் ஏதாவது சொன்ன கேக்குறானா? உங்க ஊர்ல ஒரு பொண்ணு அவன் படிப்பையே பாழாக்கிட்டாயா, அதுக்கு அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கிய தீர்வனியுமே. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி, நின்ன இடத்துல நின்ன மாதிரி, எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பார்த்துட்டு இப்படி கட்டையில போற திட்டு வாங்கிட்டு இருக்கிறான் இந்த அறிவு கெட்டவன். இந்த மாங்காய் மடை எனக்கு படிப்பை பத்தி ஏதாவது தெரியுமாடா? ஏன்டா ஒழுக்கமா சாணி வழி பண்ணடைவேன். டேய் டேய், இங்க பாருடா, நீ அந்த பொண்ணை தாண்ட பழகி பழி வாங்கணும். நான் வீட்டையே காட்டுறேன்டா, அவளை கொண்டே போடுற. நீங்க என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா, நீ வா பாத்துடலாம். யோ, நீ மரத்தை கோணையே வாங்கி வச்சுக்கிறது நேரம் இருக்கல, கேட்டாமையா பேசுற. நீ உன்னை வந்து கவனிச்சுக்கிற. ஏயா வாத்தி, ஏயா உன்னால மந்திரி கலெக்டர் இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல அந்தஸ்துல இருக்காங்க, இங்க இருந்து ஏன் நீ லோல் பண்ற? யோ, ஏதோ 2 வாட்டி உங்ககிட்ட வெத்தலை பாக்கு வாங்கி போட்டேங்கிறதுக்காக ஊரை விட்டா கிளப்பலான்னு பாக்குறியா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தாயா. ஒரு மந்திரியே வீடு தேடி வந்து வாவான்னு கூப்பிட்டும் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கையா. யோ, நான் மனசு வச்சிருந்தேன்னா அமெரிக்காவே போயிருந்திருக்கலாம். ஏன்யா போல? அங்க வெத்தலை பாக்கு கிடைக்காத, புரியாத ஆளா இருக்கையா. பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாம அதாயா பரணியோட தாயார் கல்யாணி, அவ புருஷன் ராசவேலு எம்எல்ஏவா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தானே, அவன் அன்னாடு எழுதுறாயா, ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயா, அமெரிக்காவுக்கு வாங்க ஐயான்னு. ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க போனதே இல்லையா. போயிருக்கலாம் ஐயா. என் குணம் உனக்கு தெரியுமில்ல. இதனால் வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கேனே தவிர எனக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்ததில்லை தெரியுமா. கும்பியே காஞ்சாலும் கையில காசே இல்லைனாலும் இன்னொருத்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாயா இந்த கிழவை. இவன் கிழவன்? நீ என்ன குமரனா? வாயை திறக்காத, ஒரே இருட்டா இருக்கு. டேய் ஆனந்த், யார லவ் பண்ணாலும் இந்த ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்களை மட்டும் லவ்வே பண்ணக்கூடாது. லேட்டா போனா பெஞ்ச் மேல நிக்க சொல்றாடா. அது இருக்கட்டும்டா.
இந்த ஜனா பைய கிளாஸுக்கே வரமாட்டான். இன்னைக்கு என்னடா கிளாஸே கதின்னு சுத்திட்டே இருந்தான். வேற ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு குரூப் போட்டோ எடுத்தாங்கல்ல, அதனாலதான். ஆமா, இவர் வருங்காலத்துல படிச்சு பெரிய மேதையாக போறாரு. நாம இவர் கூட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா ரொம்ப பெருமையா இருக்கு பாரு. அது இல்லடா, அவனுக்கு அப்பா அம்மானு ஃபேமிலியா இருக்கு, குரூப்பா போட்டோ எடுத்துக்க. குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம கூட எடுத்துக்கிட்டா தானே. அதான் அந்த அண்ணாத பையன் அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான். டேய், அது அடிக்கிறதா இது அடிக்கிறதா? இதை யாரா? அதெல்லாம் முடியாது, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அப்ப இங்கே இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இங்கேயே இருப்போம். அப்ப இங்கேயே இருங்கோ. டேய், இந்த முறை அவன் தப்பவே கூடாது. டேய் ஆனந்த், உன்னை எங்கள தேடுறது? சீக்கிரம் எந்திரிச்சோடா. டேய், நீங்க வர. எங்க? இந்த மரத்தடி இல்லையா? வேணாம்ப்பா, ரொம்ப பேர்த்துக்கு மரத்தடியில் தான் நானவதியமா வந்திருக்கு. நான் வரல, நீங்க வா. என்னடா, என்ன விஷயம்? கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஒரு கண்ணியமான போட்டி. போட்டியா? ஆமா, 3 பாட்டில் தண்ணிய மூச்சு விடாம குடிச்சா 100 ரூபாய். நீயே போய் செய். டேய், அப்ப இன்னைக்கு 100 ரூபாய் கோயந்தாவா? டேய் ஜனா, அளவுக்கு மீறினா எதுவும் விஷம்டா. இந்த போட்டி பந்தயம் இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. இத்தனை வருஷம் எப்படியோ இருந்துட்டேன், பரவாயில்ல. இனி நாம இந்த காலேஜ்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாவது ஒழுங்கா படிச்சாதான் உனக்கும் நல்லது. இந்த மகனே, அறுத்தது போதும், பொங்கி ஏழு, போட்டி காத்திருக்கிறது. டேய் ஜனா, பி சீரியஸ். நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா என்ன வந்து எங்க அப்பா பார்க்கலைனாலும் ஊர்ல எங்க அப்பா இருக்காரு. அவரை சுத்தி சொந்த பந்தம்லாம் இருக்கு. ஆனா உனக்குன்னு யாரா இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. அட ஏன்டா, அத ஊருக்கே தெரியுமா நான் அனாதைன்னு? அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்திட்டு? சரி விடு, இந்த ரிஷிமுலை எப்படி இருந்தா என்ன? அதான் அப்பனுக்கு அப்பனா, ஆத்தாளுக்கு ஆத்தாளா, எல்லாத்துக்கும் நீயே இருக்கிறியா? இப்ப எனக்கு என்னடா கவலை? இனிமே இந்த போட்டி பந்தயம் தெரியாம நாளையில இருந்து என் கூட ஒழுங்கா வந்து படிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கூட நான் உன் கூட வரேன். விட மாட்டியே? சரிடா, நாளையில இருந்து உங்க கூட உட்காந்து ஒழுக்கமா படிக்கிறேன். இது சத்தியம். சத்தியம். வாடா. ஏய்